குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு உன்னுடைய உறவு உனக்கு செய்த ஒரு மிகப்பெரிய காரியத்தைப் பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த அப்பன் சொல்லவிட வேண்டும் என்று நினைத்து விட்டேன். உனக்கு இதை கேட்பதற்கு தைரியம் இருக்கிறதா என்பதை மட்டும் நீ ஒரு முறை யோசித்துவிடு. என் குழந்தையே, உன் வாழ்க்கையானது எப்பொழுதும் உன்னை சுற்றி கொடுக்கின்ற பல விஷயத்தை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கை உன் கையில் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை மட்டும் குறைந்துவிடக்கூடாது. நீ எதை பார்த்தாலும் சரி, எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையாக நினைத்தாலும் சரி, அதில் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்பதை என் பிள்ளை எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளையும் உனக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை, கஷ்டத்தை உனக்கு கொடுக்கிறார்கள் என்பதை நீ அறியாமல் இருந்து விட்டாய். இனிமேல் இதனை அறியாமல் இருந்து விட்டாய். ஆனால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல துன்பங்கள் தான் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். உன்னை பல கஷ்டங்கள் சூழ்ந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கும். துன்பத்தின் காரணமானவர் நீ கண்டுபிடித்து விட மாட்டாய். இந்த துன்பத்தை எதற்கு கொடுக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ள மாட்டாய். அப்படி இருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை என்னவென்று உணர்ந்திட என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்றாயா என்பதை உனக்கு சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன். நான் சொல்வதை கேட்ட பிறகு அப்பன் நான் இந்த விஷயத்தை எல்லாம் தெளிவாக இருக்கின்றேன் என்று நீ சொன்னால், ஆனால் அதில் உன் அப்பன் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இல்லாதது போனால் என் பிள்ளை நிச்சயமாக உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ செய்கின்ற தவறு என்னவென்பதை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த உறவு உனக்கு செய்த விஷயத்தில் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. யார் யார் வாழ்க்கையில் புகழ்ந்து கொடுத்தலை நீ எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றாய். எல்லாவற்றையும் நினைத்து எந்த அளவிற்கு ஒருவனின் மீது வஞ்சனை எண்ணம் இருந்தாலும் நீ பேசி கொண்டிருக்கின்ற எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது தெரியுமா? இவர்களுக்கு அந்த அளவிற்கு உன் மீது வஞ்சனை எண்ணம் இருப்பதால் தான் உன் வாழ்க்கையில் பல சோதனை உனக்கு கொடுக்கின்றார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை உணர தெரிந்தவில்லை. எப்பொழுதும் ஒரு பொழுது வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் சிக்கிவிடக்கூடாது. தன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் அத்தனையும் நிச்சயமாக அவர்களுக்கு என்னவென்று தெரிந்துவிடும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில், உன்னோடு நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்கின்ற இந்த தருணங்களில் என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையில் பல மாற்றத்தை நீ கொண்டு வர தயாராகிவிடு. என் பிள்ளையே, உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய குடும்பத்தை சார்ந்து உன்னுடைய உறவினர் உன்னை பற்றி பேசிய விஷயங்களும், உன்னுடைய வாழ்க்கையில் அவரை நடத்திய விஷயத்தை இந்த அப்பன் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். சொல்லிவிட்ட பிறகாவது இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு இவர்களிடத்தில் இருந்து நீ ஒதுங்கி இருக்க பழக வேண்டும். என் குழந்தையே, சர்வசாதாரணமாக எல்லாம் இவர்கள் உன்னை விட்டு விலகவில்லை. உன்னுடைய வாழ்க்கை வேண்டும் என்றென்று பல கஷ்டங்களை, துன்பங்களை இவர்கள் கொடுக்கின்றார்கள். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு பல கஷ்டத்தை கொடுத்து பலவிதமான வேதனைகளை உனக்கு கொடுத்து எல்லா நேரத்திலும் என் பிள்ளை நீ கனவத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றாய். கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கான பல துன்பங்களை இவர்கள் கொடுத்து உன்னுடைய அழுகையை கண்டு இவர்கள் ரசிக்கின்றார்கள். இவர்கள் செய்ததை எல்லாம் சொன்னால் நீ நிச்சயமாக நம்ப மாட்டாய். உன்னுடைய கண்ணீரை கண்டதும் மட்டுமல்ல, இவர்களுடைய செயல்கள் என் பிள்ளை உயிர் போக வேண்டும் என்று நினைப்பதும், உயிரே போனாலும் நம் கை கட்டி சிரிக்கத்தான் செய்வார்கள். நம் வெடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததும் உனக்கு தெரியுமா? அவர்கள் உனக்கான எல்லாவற்றையும் செய்வது போல நடித்து கொண்டு இருந்தார்கள். உனக்கு தெரியாது என் குழந்தைக்கு, இப்படி எல்லாம் கூட இவர்கள் நினைப்பார்களா என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். இப்படி கூட இவர்கள் நினைத்து உனக்கு கெடுதலை சிந்திப்பார்களா என்று நீ யோசித்து இருக்கின்றாய். ஆனால் இவர்கள் நினைத்தது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். எதனால் நடக்கவில்லை, யாரால் அதுக்கு உனக்கு நடக்கவில்லை என்று நீ யோசிக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த உன் அப்பன் நான் இப்பொழுது உனக்கு நடத்தி கொடுக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றி சரியாக தெரிந்துவிட்டு
உன் அப்பன் சொல்வது போல என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இந்த அடையாளத்தோடு ஒரு உறவு இருக்கிறதா என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உறவானது குடும்பத்தின் உடன் பிறந்த உறவு கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் இவர்கள் மன கஷ்டத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் தவறான விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் எப்பொழுதும் நல்லதை செய்து கொண்டிருக்க முடியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயம் அத்தனையும் நீ நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் சரியாக எதிர்கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ கவனித்து நினைக்கும் பொழுது நீ நிச்சயமாக மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக் கொள்வாய். ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீமைகள் எல்லாம் முதலில் உன் வாழ்க்கையில் அழிய வேண்டும். உன்னை சுற்றி வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது இந்த விஷயம் அத்தனையுமே உன்னை சுற்றி வந்து நிச்சயமாக உனக்கான எல்லாவற்றையும் எதிர்பாராத தருணங்கள் எதிர்பாராத நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை இருக்கும் பொழுது இவர்கள் செய்த செயல்களினால் என் பிள்ளை வரவிருந்த நல்ல விஷயம் கூட வராமல் போய்விட்டது என்றால் என்னவென்பதை உன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன நடந்தது என்று சற்று சிந்தித்து பார். என்ன நடந்தது என்று ஒரு நிமிடம் என் குழந்தை. இந்த உறவானது உன்னுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கும் அற்றது. அதனை மட்டுமல்லாமல் உன்னோடு இருந்து கொண்டு வேடிக்கையை பார்த்தது. உனக்கு வருகின்ற பிரச்சனை எல்லாம் பார்த்து இந்த உறவானது கை கொட்டி ரசித்தது. ஆனால் உன் முன்னால் நிற்கும் பொழுது உன்னிடத்தில் பேசும் பொழுது ஐயோ உனக்கு இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி உனக்காக இறக்கப்பட்டது போல அது நாடகமாடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் சற்று நீ சிந்தித்து பார்த்தாயானால் சற்று நீ யோசித்து பார்த்தாயானால் இவர்களுடைய நடவடிக்கை உனக்கு இவர்களை யார் என்று உணர்த்தி காட்டும். இதற்கு முன்பாக உனக்கு வந்த ஒவ்வொரு நஷ்டத்திலும் இவர்களுடன் இருக்கின்றார்கள். எல்லா சோதனைக்கும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருவதற்கும் இவர்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள். உன்னோடு இருந்து கொண்டு உன் கஷ்டத்தை ரசித்த உறவு இது உன் முன்னால் பேசும் பொழுது ஒரு பேச்சு, உன் பின்னால் நிற்கும் பொழுது வேறொரு பேச்சுமாக இந்த உறவு இத்தனை காலமும் உன்னோடு பழகி கொண்டு இருக்கின்றது. இந்த அப்பன் சொல்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்கின்றது என்பதை நீ சற்று புரிந்து கொண்டு தேவையில்லாமல் உன்னை நடவடிக்கைகளை இவர்கள் எல்லாம் உனக்காக இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைத்து ஒரு உயிர் போக வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் இவர்களுக்கு நீ உன் இல்லத்தை அடையாளம் கொடுப்பதிலிருந்து எத்தனை பெரிய தவறு. ஒரு காரியம் முன்னால் ஆக வேண்டும் என்றால் மட்டும் எங்கிருந்தாவது உன்னை தேடி ஓடி வருகிறார்கள். அதே நேரத்தில் அந்த காரியம் முடிந்து விட்டால் என்றால் எந்த நிலையிலும் உன்னை பற்றி யோசிப்பது கிடையாது. எந்த நேரத்திலும் உன்னை பற்றி அவர்கள் சிந்திப்பது கிடையாது. இப்படியாக உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்த பல நல்ல விஷயங்கள் இவர்களால் உனக்கு கிடைக்காமல் போனது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை நினைத்து பொறாமைப்படுகின்றவர்கள் இவர் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை கண்டு இவர்கள் உனக்கு எந்த நேரத்திலும் நல்லது நடக்கக்கூடாது என்று சொல்லி மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இப்படி ஏற்பட்ட இந்த உறவை உன் வாழ்க்கையில் நீ உன்னோடு உடன் சேர்ந்து வைத்திருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி இனிமேலாவது நீ சிந்திக்க தொடங்க வேண்டும். இத்தனை காலமும் தொலைந்ததெல்லாம் போதும், இத்தனை காலமும் இழந்ததெல்லாம் போதும். இனிமேல் எதை இழந்து விட்டோம் என்று ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது. எந்த விஷயத்தை எல்லாம் உன் வாழ்க்கை வாழ்ந்து என்பதை நீ நிச்சயமாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். தேடி வந்த இந்த வாழ்க்கை நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மையையும் என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உன்னை தயார்படுத்திக் கொள். அப்பன் நடத்துகின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இனி எந்த விஷயத்தை கொடுத்துவிட முடியாதபடிக்கு இந்த வாழ்க்கைக்கு சரியான தண்டனையை கொடுக்க
கொடுக்கும். உறவு என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நல்லது செய்கின்றேன் என்ற பெயரிலும் வேண்டும் என்று உன்னால் முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை விட்டு விலகப் போகின்ற தருணம் வந்துவிட்டது. நீ நடத்தி முடிக்கக்கூடிய விஷயம், உன்னுடைய நம்பிக்கைக்கு ஊறிய விஷயம் மட்டுமே என்றும் உன்னோடு இருக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து கொடுப்பதை என்றும் என் பிள்ளை உன்னுடையதாக நீ நல்ல முயற்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக உனக்கான எதிர்பார்த்த தருணங்களை கண்டு இந்த வாழ்க்கை உனக்கான நன்மையை என்னவென்று நீ பெற்றுக்கொள்ளும் போது உனக்கு நல்லதை நடத்த உன் அப்பன் நான் இருக்கின்றேன். உனக்கான நல்ல உறவாக என்றும் உன் அப்பன் நான் இருந்து உனக்காக உன்னோடு பயணிக்கின்றேன். உனக்காக வருகின்ற வாழ்க்கை என்றென்றைக்கும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும். இந்த அப்பன் இந்த உறவு நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நான் நடக்க விட மாட்டேன். பொறாமை எண்ணங்களும் அவர்களுக்கு சொல்கின்ற இடத்தில் நீ சென்றால் அங்கு நீ என்ன செய்கின்றாய் என்று வேண்டும் என்ன உன்னை நோட்டமிடுகின்றார்கள். இவர்கள் முழு நேர வேலையாகவே இது இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இதையே இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களே, இந்த நேரத்தில் நீ எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மையையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நீ தெளிவாக பெற்று கொள்வாய். எல்லாம் உன்னை சூழ்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மையை உனக்கான நிறைவாக கொடுக்கப் போகின்ற தருணம் இது. நல்வரையில் என் பிள்ளை நீ பட்ட வேதனை, நீ பட்ட துன்பங்கள் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நன்மையை கொடுக்கப் போகின்ற நேரம். எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. இவற்றை உனக்கு கொடுக்க துன்பங்கள் எல்லாம் இவர்கள் படப்போகின்ற வேதனை நிச்சயமாக நீ கண்கூடாக காணப்போகின்றாய். என்ன உன்னை காயப்படுத்திய வேண்டும் என்று, உன்னை அளவைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது எல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு செல்லப் போகின்றது. அதன் பிறகு நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நாடகமாடிய விஷயம் எல்லாம் நன்மைகளை கொடுத்தது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். அவர்கள் செய்த எல்லா விஷயமும் உனக்கான நன்மையாக மாறிவிட்டது. ஆனால் அவர்கள் செய்த தீமைக்கான ஏற்றங்கள் அவர்களுக்காக நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பனோடு இருக்கும் பொழுது உனக்கான எல்லாவற்றையும் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.